நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு, நம்முடைய சபைக்கென்று ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுருக்கமாக, இன்னைக்கு மகளிர் தினம். அதை நான் நினைக்கல, அதை யோசிச்சிருந்தா அதற்கான செய்தியை ஆயத்தம் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் பிரயாணப்பட்டு வரும்போது எப்பொழுதுமே நான் இந்த சபைக்காக ஜெபிப்பதுண்டு. ஒரு வார்த்தையோடு நான் இங்கே வர வேண்டும் என்று பிரயாசிப்பது உண்டு. அப்படி பிரயாணப்பட்டு வரும்போது எனக்குள்ளே ஒரு குமுறல். ஏன்னா நான் எனக்கு வருகிற ஒரு வாரம் பெங்களூரில் கிளாஸ் இருக்குது, நான் குளோரியை கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். அப்போது இங்கே ஆராதனையிலையும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைத்ததுனால ஜெபித்த போது ஆண்டவர் என் உள்ளத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச இருக்கிறேன். முதல் ஆராதனையிலே அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. யோபு 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜோப் 26 verse 12. ஆசிங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து சேர்ந்து வாசிப்போம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கொந்தளிப்பை அடக்குவார். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். பொதுவாக சில நேரங்களில் வசனத்தை ஆண்டவர் கொடுப்பார், நான் தியானிப்பேன். கொந்தளிப்பை அடக்குவேன்னு போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் என் உள்ளத்திலே வார்த்தையை வைத்தார். நான் அதற்காக தியானித்து ஆண்டவர் எனக்கு 3 விதமாய் கொந்தளிப்பை எப்படி அடக்கப் போகிறார் என்பதை எனக்கு உணர்த்தினார். இங்கே யோபு புஸ்தகத்திலே யோபு சொன்ன வார்த்தையை தான் இங்கே நாம் வாசித்தோம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்லுங்க, அடக்குகிறார், அடக்குவார். சொல்லுங்க, கொந்தளிப்பை அடக்குவார். ஆமென். கொந்தளிப்பை அடக்குவார். Glory to God. சமுத்திரத்தில் எத்தனை பேர் பிரயாணம் பண்ணி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கடல் வழியா பிரயாணம் பண்ணும்போது அநேக நேரங்களிலே புயல் நிமித்தமாக சமுத்திரத்திலே ஒரு கொந்தளிப்பு உண்டாகும். பலத்த காற்று வீசுவதின் நிமித்தம், புயல் காற்றின் நிமித்தம் அந்த சமுத்திரம் கொந்தளிக்கும். அலை என்ன செய்யும்? அலை மோதும். அந்த கொந்தளிப்புல எப்பேற்பட்ட படகாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த கொந்தளிப்பை ஒரு அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும்? மேனேஜ் பண்ண முடியும். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே கப்பல்களும் அந்த கொந்தளிப்பை சமாளிக்க முடியாமல் அமிழ்ந்து போன கதைகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இங்கே யோபு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். யோபின் வாழ்க்கையில வந்த கொந்தளிப்பை குறித்து நமக்கு தெரியும். அவர் சந்தித்த அழிவை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். அதற்கு யோபின் ஆரம்ப புஸ்தகத்திலே தொடர்ந்து வாசித்து வரும்போது அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். அப்ப நண்பர்கள் சொன்ன சில ஆலோசனைகள் எல்லாம் எதிர்மாறாக தான் இருந்தது. யோபுவை குறித்து வாசிக்கும் போது முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் அந்த தேசத்திலே உத்தமனும் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்திலே அவன் பெரியவனா இருந்தான். ஒரு நல்ல வசதி படைத்த நல்ல செல்வாக்குள்ள ஒரு மனிதனாக இருந்தான். ஸ்தோத்திரம்.
ஆனால் அவனிடத்திலே இந்த கொந்தளிப்பை பார்த்த, அழிவை பார்த்த மனிதர்களுடைய கண்கள் இவன் வாழ்க்கையில் வந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்னவா இருக்குமோ, ஏன் இப்படிப்பட்ட கொந்தளிப்பு, ஏன் இப்படிப்பட்ட அழிவு இவன் வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி, காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் கொந்தளிப்பு வந்ததில்லை. குற்றமில்லாமல் ஒருவன் தண்டனை அனுபவிக்க முடியுமா? பாவம் செய்யாமல் அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் சாபத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று அவனிடத்தில் பேச வந்த நண்பர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் அவ்வாறாக பேசுகிறார்கள். இப்படி மனிதர்களுடைய சம்பாஷணைகள் எல்லாம் கேட்ட யோபு 26ஆம் அதிகாரத்திலே அவர் சில காரியங்களை பேசுகிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட், மனிதர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டோம், முன்பாக வாசித்தோம். ஆனால் அவருடைய ஒரு விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அந்த கொந்தளிப்பின் மத்தியிலும் அவர் சொன்னதான வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் என்று ஆண்டவருடைய வல்லமை குறித்து, அவருடைய செயலை குறித்து யோபு பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7 மணி ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கொந்தளிப்பை ஆண்டவர் இந்த மாதத்தில் அடக்க போகிறார். ஸ்தோத்திரம். இந்த சபை குடும்பங்கள் சந்தித்த கொந்தளிப்புகள் ஏராளம். ஸ்தோத்திரம். இந்த கொந்தளிப்பை எல்லாம் ஆண்டவர் அடக்க சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பேச வந்தது என்னுடைய வார்த்தை அல்ல. நான் ஆயத்தம் பண்ணின செய்திகளை நான் பேசி இருக்கலாம். ஆனால் இன்று இந்த நாளிலே இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி என் உள்ளத்தில் ஏவின ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் பேசுகிறேன். ஸ்தோத்திரம். கொந்தளிப்பு வெவ்வேறு ரூபங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் சந்திக்கிற கொந்தளிப்பு. ஸ்தோத்திரம். அந்த கொந்தளிப்பை நீங்கள் கண்டு பயந்து போயிருக்கலாம், திகைத்து போயிருக்கலாம். சிலர் சமாளிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலையில் இருக்கலாம். சிலர் அவ்வளவுதான் முடிந்தது என்கிறதான சூழ்நிலையில் இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை யோபு சொன்னது போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் தம்முடைய வல்லமையினால் கொந்தளிப்பை அடக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையினால் கொந்தளிப்பை அடக்க முடியும் என்பதுதான் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கொந்தளிப்பு ஏற்படும் போது சில காரியங்கள் அங்கே நாம் கவனித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக, கொந்தளிப்பு ஏற்படும் போது ஒரு எதிர்காற்று அங்கே வீசும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 14:24 அங்கே பார்க்கிறோம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. ஸ்தோத்திரம். என்ன காற்று இருந்துச்சு? எதிர்காற்று. முதல் குறிப்பு, எதிர்காற்றை அடக்குவார். ஹல்லேலூயா. எதிர்காற்றை, அப்போசிஷன், எதிர்காற்றை, ஹீட் விண்ட், he will break up the heat wind. எதிர்காற்றை அடக்குவார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த படகு முன் செல்ல முடியாதபடி, எந்த லக்குக்கு நேராக போக வேண்டுமோ அதற்கு நேராக போக முடியாதபடி ஒரு எதிர்காற்று வீசினது. அந்த எதிர்காற்று வீசின போது என்ன நடந்தது? படகு அலைகளினாலே அலைவுபட்டது. சற்று ஒரு விதமான ஒரு பாதிப்பை அந்த படகு சந்தித்தது. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்காற்று உங்களை நோக்கி வீசலாம். உங்கள் வளர்ச்சியை தடுப்பதற்காக, நீங்கள் முன்னேற விடாதபடிக்கு, ஸ்தோத்திரம், உங்களை தடை செய்ய, ஸ்தோத்திரம், நீங்கள் வளர விடாதபடிக்கு,
நீங்கள் காரியங்களை செய்ய விடாதபடிக்கு, ஸ்தோத்திரம், தொழிலிலே முன்னேற விடாதபடிக்கு, குடும்பத்திலே முன்னேற விடாதபடிக்கு, பொருளாதாரத்திலே முன்னேற விடாதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உயர்வை தடுக்க சில எதிர்காற்று எழும்பி இருக்கலாம், எதிர்காற்று வீசிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தீர்க்கமாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, எதிர்காற்றை ஆண்டவர் அடக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எதிர்காற்று நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாம் முன்னேக்கி செல்ல விடாதபடி நம்மை தடுத்து நிறுத்தும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும். நம்முடைய ஜெப ஜீவியத்தை தடுத்து நிறுத்தும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை தடுத்து நிறுத்த வரும். சில நேரங்களில் பாவம் என்கிற ரூபத்தில் வரும், சோதனை என்கிற ரூபத்தில் வரும், வியாதி என்கிற ரூபத்தில் வரும், கடன் தொல்லை என்கிற ரூபத்தில் வரும். பல நேரங்களில் இந்த எதிர்காற்று அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலே வீசி நம்மை தடுக்க நினைக்கும். ஹல்லேலூயா. நாம் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும், அவர் தம்முடைய வல்லமையினால் எதிர்காற்றை அடக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க அடக்க நினைக்கிறீங்க, அடக்க போராடுறீங்க. இதை எப்படியாகிலும் இந்த பிரச்சனையை முடித்திரலாம். சிலர் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆன பின்னாடி நான் ஆண்டவருக்காக எதையாகிலும் வந்து செய்கிறேன், இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும், அப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறேன். இதெல்லாம் ஒரு முடிந்து போனால் என்னால் இன்னும் ஜெபிக்க முடியும், ஆராதனைக்கு வர முடியும், என்னால் பங்கெடுக்க முடியும் என்று எதிர்காற்றை சமாளிக்க பல வேளைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தனியாளாக எதிர்காற்றை சமாளிக்க முடியாது. அதற்கு மிஞ்சின ஒரு வல்லமை வெளிப்பட்டால் தான் எதிர்காற்றை ஆண்டவர் அடக்குவார். அந்த வல்லமை இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வீசிக் கொண்டிருக்கிற, பல ரூபத்தில் வீசிக் கொண்டிருக்கிற எதிர்காற்றை ஆண்டவர் அடக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பல நேரங்களில் சத்துருக்களாக எதிர்காற்று தோண்டலாம், பகைஞர்களாக எழும்பலாம். ஹல்லேலூயா. சிலர் மனிதர்கள் மறைமுகமாக, நேரடியாக, பல்வேறு விதத்தில் பில்லி சூனிய ஏவல்கள், பலவித காரியங்களை ஏவி நம்மை தடுக்க இன்றைக்கு நினைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நம்மளுடைய தொழில்களை முடக்க நினைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 17:10 வாசிக்கிறோம், உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன் என்று ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? சத்துருக்களை எல்லாம் அடக்கி இருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து போவதற்கு முன்பாக சமுத்திரம் அவர்களுக்கு ஒரு எதிர்காற்றாக இருந்தது. ஸ்தோத்திரம். பின்பாக பார்வோனின் சேனை ஒரு எதிர்காற்றாக இருந்தது. என்ன செய்வோம், என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். புலம்ப ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. புலம்பி தள்ளினார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே, ஜீவனோடு இருந்திருப்போமே, இப்பொழுது மாண்டு போகிறோமே என்று எல்லாரும் பயந்து, எதிர்காற்றை கண்டு பயந்து போனார்கள். மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறார்? முன்பாக சமுத்திரம் இருக்கிறது, பின்பாக பார்வோனின் சேனை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, வழியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே 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 மோசே சொல்லுகிற காரியம், நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வாறு யுத்தம் பண்ணினார் என்றால், அதே எதிர்காற்றை அந்த சமுத்திரத்திற்கு ஊடாக அனுப்பி வழி இல்லாத இடத்தில் ஆண்டவர் வழியை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே எதிர்காற்று வீசி உங்களை தடுக்க நினைக்கலாம், உங்களை சேதப்படுத்த நினைக்கலாம். வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த எதிர்காற்றின் மத்தியில் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒரு வழியை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. அந்த எதிர்காற்றிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஒரு காற்று வந்து சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அது எதிராக வந்த காற்று, ஜனங்களை எதிராக நினைத்த காற்று தான். ஆனால் அந்த காற்றை கொண்டே ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். இந்த எதிர்காற்று உங்களை சேதப்படுத்துவதற்காக அல்ல, ஸ்தோத்திரம், உங்களை ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக அல்ல. அந்த எதிர்காற்றின் நடுவில் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார், வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, ஹல்லேலூயா. ஆவில நிரம்பி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 21:11 வாசிக்கிறோம், அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள். உங்களுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். ஆனா என்னங்க ஆச்சு? ஒன்றும் வாய்க்காமல் போனது. எதிர்காற்று வீசிச்சுதான், எழும்பினாங்க தான், பொல்லாங்கு செய்ய நினைத்தாங்க தான், தீவினை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். ஆமென். எத்தனம் பண்ணினார்கள்னா என்ன? ஒன்னு சேர்ந்து கூட்டு சேர்ந்து வா, நம்ம முன்னாடி போய் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம் என்று தீவினை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். ஆனால் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. எதிர்காற்றை ஆண்டவர் அடக்குவார். ஹல்லேலூயா. கொந்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். அந்த கொந்தளிப்புக்கு காரணமான, முதலில் காரணமான அந்த எதிர்காற்றை ஆண்டவர் அடக்குவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிற, ஹல்லேலூயா, எழும்ப விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா எதிர்காற்றை இப்பொழுதே உம்முடைய வல்லமையினால் அடக்குவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Glory to God, glory to God, glory to God. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், யோபு 26:12 இறுதியிலே வாசிக்கிறோம், தமது ஞானத்தினால் அதின் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஆமென். இரண்டாவது, மூர்க்கத்தை அடக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாயிண்ட் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த பாயிண்ட். ஹல்லேலூயா. எனக்கே அப்படி கிள்ளி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் அடக்குவார்ல வேற வசனங்கள்லாம் தேடி பார்க்குறேன். ஸ்தோத்திரம், நீங்க உண்மையிலே ஸ்பெஷல். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்னங்க? மூர்க்கத்தை அடக்குவார். அந்த காற்று சில நேரம் வீசும்போது பலத்த காற்றா வீசும். அது ஒரு மூர்க்கமா எழும்பி நிற்கும். அப்படி மூர்க்கமா, அது ரொம்ப பலசாலியா நிற்பதை போல காண்பிக்கும். ஸ்தோத்திரம். யோபு சொல்லுகிறார், மூர்க்கத்தை அடக்குவார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட எதிர்காற்றாக இருந்தாலும் சரி, அந்த எதிர்காற்று எவ்வளவு வல்லமை மிக்கதாக, பலம் பெற்றதாக, மூர்க்கமாக நின்னாலும் சரி, அதனுடைய மூர்க்கத்தின் வல்லமை, வலிமையை எல்லாம் ஆண்டவர் அடக்கி போடுவார். சொல்லுங்க, அடக்கி போடுவார். மூர்க்கமாய் எழும்பி நிற்கிற, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, ஹல்லேலூயா, எத்தனம் பண்ண நினைக்கிற, தீவினை செய்ய நினைக்கிற, முன் வந்து போராடி கொண்டிருக்கிற எல்லா மூர்க்கத்தின் ஆவிகளை ஆண்டவர் இந்த மாதத்தில் அடக்குகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே அடக்குவார், மூர்க்கத்தை அடக்குவார். He will break up the ferocity of the wind. அந்த காற்றில் இருக்கிற மூர்க்கத்தை ஆண்டவர் அடக்குவார். ஸ்தோத்திரம். ஏசாயா 25:5 பார்க்கிறோம், வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவார். எதை தணிய பண்ணுவார்? மும்முரத்தை தணிய பண்ணுவார். ஆமென். ஆமா, ரொம்ப மும்முரமா இருக்கு அந்த எதிர்காற்று. ஸ்தோத்திரம். நம்மை பாழாக்க ரொம்ப மும்முரமா இருக்கு.
அந்த மும்முரத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? தனிய பண்ணுவார். ஸ்தோத்திரம். அந்த எதிர்காற்று பல ரூபத்தில் நம்மை எப்படியாகிலும் வீழ்த்தி விடலாம் என்று நினைக்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பல இடங்களில் மூர்க்கத்தை அடக்கி இருக்கிறார். மூர்க்கமாய் எழும்பி வந்தவர்களை அடக்கி இருக்கிறார். மூர்க்கமாய் எழும்பி வந்த படை சேனைகளை ஆண்டவர் அடக்கி இருக்கிறார். கோலியாத் மூர்க்கமாய் எழும்பி வந்தான். ஸ்தோத்திரம். அவன் தனி ஆளாக வந்து நிற்கிறான். உயரமானவன். அவன் மீது அந்த வஸ்துக்கள் எல்லாம், பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். மூர்க்கமாய் வந்து ஒவ்வொரு நாளும் சவால் விட்டு பேசுகிறான். முடிந்தால் முன்வாருங்கள், யார் என்னிடத்தில் வர ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் அவன் மூர்க்கமாய் வந்து நின்னதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிறோம். பேதுரு அவன் தண்ணீரில் மீது நடக்க அவன் ஆசைப்பட்டு ஆண்டவரிடத்தில் போக முயற்சி செய்த போது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அவன் அமிழ்ந்து போகையில், அவன் எதை பார்க்கிறான்? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து போகிறான். பொதுவாகவே சமுத்திரத்திலே காற்று இருக்கும். ஒரு காற்று வீசிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் அந்த அலை உருவாகுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அங்கே பலத்த காற்று வீசுகிறதை அவன் பார்க்கிறான். இயேசு அவனுக்கு எதிர் நேராக இருக்கிறார். அவன் இயேசுவை கண்டு தண்ணீரில் நடக்க ஆரம்பித்தவன், அவன் மீது வீசுகிற ஒரு பலத்த காற்று, நான் நினைக்கிறேன் அவனுடைய சரீரத்தை ஒரு ஆட்டம் கொடுத்திருக்கும். சில நேரம் வந்து இந்த காற்று மூர்க்கமாய் எழும்பி வரும்போது நமக்குள்ளே ஒரு ஆட்டம் கொடுத்து விடும். ஸ்தோத்திரம். நம்மை ஆட்டி படைக்க நினைக்கும் ஒரு ஆட்டம். ஸ்தோத்திரம். பிடிச்சிருக்கு பாரு. அதெல்லாம் இங்க எப்படி சொல்றது? சிலர் சொல்லுவாங்க, அந்த அது பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுது, உயிரை வாங்குது. பிசாசு போய் தொலைன்னு பார்த்தா ஆனா ஆட்டிக்கிட்டே இருக்கு. நானும் மாறுவார்னு பார்க்கிறேன், மாறவே மாற்றார். வீட்டுக்குள்ள ஒரு இது பிடிச்சு இருக்கு. நீங்களே சொல்லுங்க, பிடிச்சு இருக்கு. அது சில நேரம் எழும்பி பாத்திரம்லாம் பறக்குது வீட்டுக்குள்ள, மூர்க்கமா எழும்புது. என்ன ஒருத்தர் பாக்குறீங்க? மூர்க்கம். நல்ல அபிஷேகம் பெற்ற ஆட்கள் தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அவனுக்கும் இடம் கொடுத்துறது. மூர்க்கமா, நான் யாரு தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என் வீடு என்னன்னு தெரியுமா, அந்த குடும்பத்தை ரெண்டா. இன்றைக்கு அந்த மூர்க்கத்தின் ஆவியை கர்த்தர் அடக்குகிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற, ஸ்தோத்திரம், பிரிவினையை உண்டு பண்ணுகிற, கலக்கத்தை ஏற்படுத்துகிற, அமைதியை சீர்குலைக்கிற அந்த மூர்க்கத்தின் ஆவியை ஆண்டவர் இந்த நாளில் அடக்குகிறார். Glory to God. ஹோராபாடி கபனபோ சந்தரலபா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதில் உள்ள பெரிய சத்தத்தை என்ன செய்வார்? ஒளிய பண்ணுவார். ஆமென். அவர்களுடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இறையும், அவர்களுடைய சத்தம் அமளியாயிருக்கும். ஸ்தோத்திரம். பெரிய சத்தத்தை ஒளிய பண்ணுவார், மூர்க்கத்தை ஒளிய பண்ணுவார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சத்துரு மூர்க்கமாய் எழும்பி செயல்படுகிறதை பார்க்கிறோம், மூர்க்கமாய் எழும்பி உரும்புவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
ferocious. Hallelujah. சில நேரங்களில் அந்த காற்று நம்மை தாக்குகிறது மாத்திரமல்ல, அது மூர்க்கமாய் நம்மை சீர்குலைக்க நினைத்து சில நேரங்களில் செயல்படுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்படிப்பட்ட ஆவிகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட ஆவிகள், மூர்க்க குணமுள்ள ஆவிகள், வைராக்கிய குணமுள்ள ஆவிகள், ஸ்தோத்திரம், விட்டு கொடுக்க மனமில்லாத அந்த மூர்க்க குணமுள்ள ஆவிகள், ஸ்தோத்திரம், அவர் அடக்குகிறார். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபை குடும்பங்கள் விரோதமாய் செயல்பட்ட எல்லா மூர்க்கத்தை ஆண்டவர் இந்த நாளிலே அடக்கி போடுகிறதை பார்க்க போகிறோம். மூர்க்கமாய் எழும்பி நின்ன எல்லா மனிதர்களின் கிரியைகளை ஆண்டவர் அடக்கி போட போகிறார். ஒன்றும் வாய்க்காமல் போக போகிறது, ஒன்றும் வாய்க்காமல் போக போகிறது. ஆமென். ஹalleluya. Glory to God. மூன்றாவது, thank you Jesus. சங்கீதம் 65:7. சங்கீதம் 65:7. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். மூன்றாவது, இரைச்சலை அடக்குவார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். பின்னாடி கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹalleluya. இரைச்சலை அடக்குவார். எதிர்காற்று வீசுகிறது, மூர்க்கமாய் செயல்படுகிறது, அதே சமயத்தில் இரைச்சலின் சத்தமும் கேட்கிறது. இரைச்சல். ஹalleluya. இந்த காற்று பலமாய் வீசும்போது ஒரு விதமான இரைச்சல் உண்டாகும். ஸ்தோத்திரம். ஹalleluya. அதனுடைய மும்முரத்தை, சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் ஆண்டவர் அடக்குவார் என்று வசனம் சொல்லுகிறது. இரைச்சல். ஸ்தோத்திரம். இரைச்சல் என்று சொல்லும்போது ஏதோ காற்று வீசி ஒரு அடி அடிச்சுட்டு போவதல்ல, ஏதோ மூர்க்கமாய் எழும்பி நம்மை தாக்கிவிட்டு போவதல்ல. இரைச்சல் என்று சொல்லும்போது அது அங்கேயே இருந்து புயலாக மாறி, ஸ்தோத்திரம், அந்த சமுத்திரத்தையே ஒரு ஆட்டுன ஆட்டும். சமுத்திரத்தை மாத்திரமல்ல, அதை சுற்றி இருக்கிற நகரங்களையும் அது அந்த இரைச்சல் சேதப்படுத்தும். தொடர்ந்து போராடும். ஒரு புயல் வந்து போன மாதிரி தான் இருக்கும், இன்னொரு புயல் உருவாகி இருக்கும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இரைச்சலை ஆண்டவர் அடக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். இரைச்சலை அடக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த இரைச்சல் உங்கள் வாழ்க்கையிலே கவலைகளாக இருக்கலாம், கண்ணீர்களாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், பலவிதமான போராட்டங்களாக இருக்கலாம். மன ஒரு அமைதி இல்லாமல் அந்த கொந்தளிப்பின் நிமித்தம், அந்த இரைச்சலின் சத்தத்தினாலே அநேகர் உங்கள் தூக்கத்தை நீங்கள் இழந்து போய் நிற்கலாம். ஸ்தோத்திரம். சரியாக உங்களால் தூங்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். இந்த காற்று தான், இந்த கொந்தளிப்பு தான் உங்களை கலங்க செய்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த இரைச்சலை எல்லாம் ஆண்டவர் அடக்குவார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளின் இரைச்சல் அடங்கி போவதை பார்ப்பீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கோலியாத் ஒரு நாள் வந்துட்டு போல, 40 நாள் வருகிறான். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வந்து நிற்பான். அதே கம்பீரத்தோட, அதே மூர்க்கத்தோட, அதே
அவன் போட்டிருக்கிற வஸ்துக்களோட வந்து அவன் நிற்பான். இந்த ஜனங்களுக்கு முன்பாக வந்து அவன் பேசின காரியத்தையே மீண்டும் பேசுவான். ஒவ்வொரு நாளும் அவர்களை கலங்கடிக்க செய்து கொண்டே இருந்தான். Glory to God. அந்த இரைச்சலின் சத்தத்தையும் ஆண்டவர் ஒரு நாள் அடக்கினார். ஹalleluya. சில நாட்கள் வேணால் தொடரலாம், சில நாட்கள் அந்த கொந்தளிப்பை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கொந்தளிப்பிலே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுமானால் அந்த கொந்தளிப்பை ஆண்டவர் அடக்குவார். எப்பேற்பட்ட இரைச்சலாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மூர்க்கமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மனிதர்களாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தை இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னபோது அந்த கடலிலே ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கு கரங்களை தட்டி சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் இரைச்சலை கொண்டு வந்திருக்கிற எல்லா இரைச்சலின் ஆவிகளை இறையாதே அமைதலாய் இரு என்று கட்டளையிடும்போது ஒரு அமைதல் உண்டாவதாக. சீஷர்கள் படவிலே போய்கொண்டிருக்கும் போது இயேசு படவிலே அவர் நித்திரையாய் இருக்கிறார். காற்று அடிக்கிறது. இவர்கள் காற்றை அன்றைக்கு பார்த்தவர்கள் மாத்திரமல்ல, அவ்வப்போது காற்றை பார்த்தவர்கள் தான். ஆனால் அன்று பலத்த காற்று வீசினது. ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேள்வி கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய அங்கலாய்ப்பும் அப்படிதான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எங்கள் சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா என்று நாம் கேட்கக்கூடிய வகையில் நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு எழும்பி நிற்க ஒரு நேரம் வந்தது. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, ஆமென், முதல்ல எதிர்காற்ற அதட்டி அதனுடைய மூர்க்கத்தை பார்த்து பேசாத அமைதலாய் இரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. பேசாத அமைதலாய் இரு. ஹல்லேலூயா. ஏதோ அதட்டி காற்று நின்று போவதல்ல, இனி மறுபடியும் இரைச்சலை உண்டு பண்ணாத. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த கொந்தளிப்பை அடக்கும் போது இந்த 3 காரியங்களும் ஆண்டவர் அடக்க போகிறார். இரைச்சலை அடக்கும் போது அதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கட்ட போகிறார். இனிமேல் அவன் கோலியாத் வந்து பேச போவதல்ல. தாவீது சொல்லுகிறான், நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலேயே வருகிறேன், முடிஞ்சா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே வந்து தாவீது நின்று கோலியாத்தை ஆண்டவர் அடக்கினதை பார்க்கிறோம். அவன் இரைச்சலின் சத்தத்தை அடக்கினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கையை தட்டினா நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற எல்லா மாந்திரீக ஏவலின் கிரியைகள், மூர்க்கத்தின் கிரியைகள், எல்லா மூர்க்கத்தின் ஆவிகளை இயேசு அடக்கி போடுகிறார். சொல்லுங்க, இறையாதே அமைதலாய் இரு. ஹல்லேலூயா. எலியாவின் வாழ்க்கையிலும் ஒரு இரைச்சல் சத்தம் கேட்டது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா என்று அங்கே ஒரு சூழ்நிலை வந்தபோது கர்த்தரே தெய்வம் என்பதை ஆண்டவர் அங்கே விளங்க பண்ணினார். எலியாவின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து, ஓ ஹல்லேலூயா, அங்கிருந்த பலிபீடங்களை ஆண்டவர் அங்கே அந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கி வந்ததை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு பலத்த கிரியைகளை கொண்டு வந்த எலியா, ஸ்தோத்திரம், வைராக்கியமாக நின்ற எலியா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது எசபேல் ஆள் அனுப்பி சொல்லுகிறாள். அவள் சொல்றாங்க, நாளைக்கு உன்னுடைய உயிரை நீ பார்த்துக்கோ. நீ செஞ்சதெல்லாம் என் காதுக்கு வந்துச்சு. அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரம்
டைமும் குறிக்கிறான். மூர்க்கம் எப்படி வெளிப்படுது பாத்தீங்களா? நாளை இந்நேரம் நீ இருக்க மாட்ட. ஸ்தோத்திரம். எலியாவும் நம்மை போன்ற ஒரு மனுஷன் தான். ஸ்தோத்திரம். பயந்து ஓடினார். என்ன செய்வதென்று அறியாமல் சுரைச்செடியின் கீழ் போய் ஒளிந்து கொண்டார், படுத்துக் கொண்டார். ஸ்தோத்திரம். அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனத்திலே, அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் சொல்லுங்க, அக்கினிக்கு பின் சொல்லுங்க, அக்கினிக்கு பின், காற்றுக்கு பின், பூமி அதிர்ச்சிக்கு பின் என்ன சொல்ல மாட்டீங்க? கொந்தளிப்புக்கு பின் ஹல்லேலூயா ஒரு அமைதல் உண்டாகும். ஹல்லேலூயா ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இந்த கொந்தளிப்புக்கு பின் ஒரு முடிவு வரும். இந்த கொந்தளிப்பு தொடர்ந்து ரொம்ப நாளா நீடிக்க முடியாது. இந்த கொந்தளிப்பை ஆண்டவர் அடக்குவார். ஸ்தோத்திரம். அந்த ஃபோர்சஸ், அதனுடைய ஆதிக்கம் எவ்வளவு வீரியம் கொண்டதாக இருக்கலாம். ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி அடக்கின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை அவர் அடக்குவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த கொந்தளிப்புக்கு பின், இந்த காற்றுக்கு பின், இந்த இரைச்சலுக்கு பின், இந்த மூர்க்கத்திற்கு பின் ஒரு பெரிய அமைதல் உண்டாயிருக்க போகிறது. இந்த மார்ச் மாதத்திலே பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய வீடுகளில் இறங்கி வருகிறதை பார்க்க போகிறீர்கள். ஆமென். கொந்தளிப்பை அடக்குவார், அடக்குவார். ஸ்தோத்திரம். சிலர் இந்த இரைச்சலை கேட்டு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். எலியாவை போல எங்கேயாவது போய்விடலாமா என்று நினைக்கலாம். ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக ராத்திரியிலே ஒரு 10 மணி இருக்கும் என்னுடைய தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. ஒரு புதிய நம்பராக இருக்கிறபடினால் நான் அதை எடுக்க யோசித்தேன். எங்க வீட்டு சார் இப்போ 7:30 மணிக்கெல்லாம் படுத்துருவார். அதனால அவரோட சேர்ந்து நாங்களும் 8 மணி ஆஃப், லைட் எல்லாம் ஆஃப். அதுக்கு மேலே யார் ஃபோன் பண்ணாலும் நாங்கள் எல்லாம் சைலண்டில் தான் இருக்கோம். ஆனால் அன்னைக்கு அந்த நம்பர்லேருந்து ஃபோன் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. நான் மெதுவாக எழும்பி இன்னொரு ரூமுக்கு போய் இது என்னவா இருக்கும், யாரோ எமர்ஜென்சி போல அப்படின்னு அதை பேசலான்னு போகும்போது ஒரு அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன். ஒரு சகோதரி அழுது புலம்புகிறார்கள். பாஸ்டர், நாங்கள் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று இருந்தோம். எங்கள் சூழ்நிலை மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. எங்களால் இனி ஒரு நிமிடம் கூட இந்த பட்டணத்தில் வாழ முடியாது. என்னாச்சு, என்ன சகோதரி, என்ன சொல்றீங்க? உங்க குடும்பம், உங்க கணவர், பிள்ளைகள்லாம் எங்க இருக்கிறாங்க? இதெல்லாம் விசாரித்து அவர்கள் சூழ்நிலையை சொன்னார்கள். கடன் சுமையினாலே பல லட்சம் ரூபாய் கடன். இந்த கடன் வாங்கின நபர்கள் எல்லாம், கடன் இவங்க யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டு வாசலுக்கு முன்பாக நின்று கேட்கக்கூடாத வார்த்தைகளாலே அவர்களை பேசி அவர்களை அவமானப்படுத்தி
ஸ்தோத்திரம். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சில சொல்லிட்டு போன வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அது என்னாலே காதுல கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வரவே கூடாது. ஸ்தோத்திரம். அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கிறதை உணர்ந்தேன். உள்ள முனைந்து போனது. நாங்க என்ன செய்வதுன்னு தெரியல. ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி. ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்க கூப்பிட்டோம் பாஸ்டர். இல்லாட்டி நாங்கள் குடும்பமா நாங்கள் மாண்டு போய் இருப்போம். எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நாளைக்கு நாங்க கண் விழிப்போமா, நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்போமா என்று எங்களால யோசித்து கூட பார்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சிஸ்டர், இந்த கொந்தளிப்பை ஆண்டவர் அடக்குவார். நான் ஒரு ஜெபம் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ராத்திரியிலேயே ஒரு அமைதல் உண்டாகும். நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த அற்புதத்தை என்கிட்ட வந்து சொல்வீங்க. நாளைக்கு நான் பாஸ்டர்மா உங்ககிட்ட பேச சொல்றேன். ஸ்தோத்திரம். நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து நான் போன் வைத்து விட்டேன். கடந்த வாரம் ஞாயிறு ஆராதனை முடிந்ததற்கு பின்பாக என்னிடத்திலே ஓடி வந்தார்கள், கண்ணீரோடு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அன்னைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாமல் இருந்தா எங்களுக்கு என்ன சூழ்நிலை ஆயிருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு அறிமுகமான ஒரு சகோதரன், அவர் எங்கள் வீட்டின் கதவை தட்டி, உங்களுக்கு என்ன தேவை, யாருக்கு அந்த பணம் செட்டில் பண்ணணும் உடனே சொல்லுங்க, அதற்கான உதவியை நான் செய்கிறேன். உங்களுக்கு எப்போ பணம் கொடுக்க முடியுதோ அப்போ எனக்கு திருப்பி கொடுத்தா போதும் என்று சொல்லி அந்த காரியத்தை செட்டில் பண்ண அன்றைக்கு காலையிலேயே விடியற் காலமே ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. தொழிலெல்லாம் முடங்கி போயிருந்தது. அவர்கள் வாகனங்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். கடன் சுமை நிமித்தம் வாகனங்கள் எல்லாம் ஜப்தி செய்தாயிவிட்டு அவர்கள் வந்து சொன்னாங்க, இந்த 2 வாரத்தில் அந்த வாகனங்களையும் மீட்பதற்கான பணத்தொகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் கொந்தளிப்பை அடக்கினார் என்பதை வந்து சாட்சியாக சொன்னார்கள். நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தது, இந்த கடனினால அவ்வளவுதான், இனி நான் இதெல்லாம் எப்படி செய்ய போகிறேன் என்று நீங்கள் நினைத்து திகைத்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். கொந்தளிப்பை ஆண்டவர் அடக்குவார், அடக்குவார். ஹல்லேலூயா. இந்த கொந்தளிப்புக்கு பின்னாடி ஒரு அமைதி நிச்சயம் உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். Glory to God. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் இடைப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்காகவே ஆண்டவர் உங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதை நான் பேசுவதற்காகவே ஆண்டவர் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். கொந்தளிப்பை அடக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு பெரிய அமைதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த சபைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சபை பலவிதமான கொந்தளிப்பை சந்தித்தது. அதன் மூர்க்கத்தை, இறைச்சலை எல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்தில் அடக்குகிற ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவுதான். கைத்தட்டா, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. கொந்தளிப்பை ஆண்டவர் அடக்குவார், அடக்குகிறார். இப்பொழுதே, 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 இப்பொழுதே. இறையாதே, 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 இறையாதே. பொல்லாத பிசாசே, பொல்லாத பிசாசே, வஞ்சிக்கப்பட்ட ஆவியே, மூர்க்கத்தின் ஆவியே, குடும்பங்களை சீர்குலைக்க நினைக்கிற ஆவியே, பொல்லாத கிரியைகளே, வெளியேறு இயேசுவின் நாமத்தில், வெளியேறு இயேசுவின் நாமத்தில். ஓ, கட்டுகிறோம், கட்டுகிறோம். எல்லா மாந்திரிக வல்லமைகள், செய்வினை கட்டுகள், பொல்லாத கிரியைகள் கையை தட்டுங்க. அடக்குகிறார், அடக்குகிறார், அடக்குகிறார். விடுதலை, விடுதலை. ஃப்ரீ, 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 ஃப்ரீ.
of Jesus. Ro raba krablo shikaraba babala turabalaba. ஓ, குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகிறது, ஒரு அமைதி உண்டாகிறது. ஹalleluya. ஓ, பொருளாதார காரியத்தில் எழும்பி நின்ற எதிர்காற்று, கடன் பாரமாக வந்த எழும்பி நின்ற எதிர்காற்றை ஆண்டவர் இன்றைக்கு அடக்குகிறார். ஓ, சரீரத்தில் வந்த வியாதி, எதிர்காற்றை வந்து நின்ற பலவீனத்தை ஆண்டவர் அடக்குகிறார். ஓ, உங்கள் குடும்பத்தை வாழ விடாமல் தடை செய்த எல்லா எதிர்காற்றை ஆண்டவர் அடக்குகிறார். ஓ ராபா கபாரியா தரலபோ சந்தராலபோ ரிக்கபல துரபலபோ சந்தராலபா. ஓ ஹalleluya. சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அடக்குகிறார். ஓ ஹalleluya. எஸ் எஸ் எஸ். ஹுரபாலிக பௌரபியந்துரலபோ சந்தராலபா தீரபௌலபா கபானபாலியந்தரலபா ஹூரபல பரியந்தரலபோ சந்தராலபா. இயேசுவின் நாமத்தினாலே விலகி போ, விலகி போ, விலகி போ. வீட்டை விட்டு விலகி போ, எங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போ, எங்கள் சபையை விட்டு விலகி போ. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை விட்டு விலகி போ. எங்கள் பிள்ளைகளை சீர்குலைக்க நினைக்கிற எல்லா விதமான மூர்க்கத்தின் ஆவிகள் விலகி போ. ஓ எஸ் 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 எஸ். தேவகரம் இறங்கி வருகிறது, தேவகரம் இறங்கி வருகிறது. The power of God is touching you right now. தேவ வல்லமை உங்களை தொடுகிறது. அடக்குகிறார், அடக்குகிறார், அடக்குகிறார். ஓ ராபா பாபா 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 கரபல பாபா 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 சிக்கபரபரபல துரபலபோ சந்தரால பரபலபா. ஓ விடுதலை, 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 விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் நாமத்தில். Glory to God. Hallelujah. ஓ, அவருடைய வல்லமை இந்த இடத்திலே வெளிப்பட்டிருக்கிறது, வெளிப்பட்டிருக்கிறது. விடுதலையோடு திரும்பி போங்க. காற்று அடங்கி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ, மூர்க்கமாய் எழும்பினவர்கள் எல்லாம் அடங்கி அமர்ந்திருக்கிறதை பார்ப்பீர்கள். இரைச்சலின் சத்தம் இனி உங்கள் காதுகளில் கேட்பதில்லை. ஓ எஸ். ஹோரபா ஹபா ஹபா ரகபா லதா ரலகபா லபா. ஹalleluya. ஒரு சமாதானமாய் உறங்க ஆண்டவர் உதவி செய்வார். Glory to God. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஊழியக்கார் குடும்பம் நாங்கள் இணைந்து எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், 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 ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், அவங்கள் மிருக ஜீவன்கள், அவங்கள் உடைமைகள், பொருட்கள், வீடுகள், வாகனங்கள் மேலெல்லாம் உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பிரசன்னம் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. ஸ்தோத்திரம். கொந்தளிப்பை அடக்கினதற்காக ஸ்தோத்திரம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு, குடும்பத்தோடும், பிஸ்னஸோடும், எங்கள் ஊழியத்தோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.